தமிழ் சினிமாவுடைய அடுத்த தளபதி அப்படின்னு சொல்ற ரேஞ்சுக்கு அளவிற்கு கொண்டாடப்படுபவர் தான் சிவகார்த்திகேயன். கோட் படத்துல இவர் கையில விஜய் அவர்கள் துப்பாக்கியை கொடுத்தாலுமே தற்போது விஜய் சாரையே எதிர்க்கும் அளவிற்கு பெரும் புயலாக மாறி இருக்காரு. அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு விஜய் சார் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அதற்கு போட்டியாக சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படமுமே வெளியாகும் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலுமே 2 படங்களுடைய ரிலீஸ் தேதியும் வெவ்வேறாக இருந்தது. ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதியும் பராசக்தி ஜனவரி 14ஆம் தேதியுமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னுமே அறிவிச்சாங்க. ஆனால் தற்போது ஜனநாயகனுக்கு போட்டியாக ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி படத்தை வெளியிட பிளான் போட்டிருக்காங்களா. இதற்கு பின்னணியில மிகப்பெரிய அரசியல் இருப்பதாக வலைபேச்சு குழு தெரிவிச்சிருக்கு. பராசக்தி படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம் தான் வெளியிடுறாங்க அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். அவங்க கட்டுப்பாட்டுல தான் தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான திரையரங்குகள் இருக்கு. அதனால ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தியை வெளியிட்டா பெரும்பாலான பெரிய ஸ்கிரீன்களை பராசக்தி ஆக்கிரமித்து விடும். அதனால ஜனநாயகனுடைய வசூல் அடி வாங்கும் அப்படின்றது தான் பிளான். விஜய் சாருமே சமீப காலமாக திமுகவை கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காரு. அண்மையில ஈரோட்ல நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்துல திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் பேசியது உதயநிதி அவர்களை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கா. இதனடுத்து உடனடியாக பராசக்தி படத்தை போட்டு காட்ட சொல்லியிருக்காரு. உதயநிதியுடைய நண்பர் ஆகாஷ் பாஸ்கரன் தான் பராசக்தி படத்தை தயாரிச்சிருக்காரு. அவருமே படத்தை காட்ட படம் பார்த்த உதயநிதி அவர்கள் இது கன்ஃபார்மாக பந்தயம் அடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் படத்திற்கு போட்டியாக இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை மாத்த இருக்காங்களா. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.